அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டிருக்கு ஏர் இந்தியாவினுடைய அந்த போயிங் AI-171 விமானம். இந்த விமானம் சரியாக 1 மணி 38 நிமிடத்திற்கு டேக் ஆஃப் ஆயிருக்கு. இதிலிருந்து கிட்டத்தட்ட சில நிமிடங்கள்லயே இது விபத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த மேகானி அப்படின்ற அந்த பகுதியில நம்ம அந்த வீடியோக்களை எல்லாம் பாக்குறோம். நிறைய கட்டடங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அது நுழையும் போது நிறைய பேர் வெளியிருந்து இந்த வீடியோக்கள் எடுத்திருக்காங்க, உள்ள இருந்தும் வீடியோக்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வெளியிருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள் நம்ம பார்க்கும்போது நெஞ்சை பதற வைக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி போகுது. அந்த ஒரு காணொலியில நம்ம பார்க்கும்போது கட்டடத்திலிருந்து மறைவது போல இருந்தது. அதன் பிறகு பயங்கர வெடி சத்தத்தோட அந்த விமானம் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளானது பதிவாகிருக்கு. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பயணம். அதற்காக 58,000 லிட்டர் அதுல அந்த எரிபொருளானது நிரப்பப்பட்டிருந்தது. இதுதான் அந்த பெரிய அளவிலான வெடி விபத்துக்கான ஒரு காரணமா சொல்றாங்க. அந்த விபத்து எதனால நிகழ்ந்தது அப்படின்றது ரெண்டாவது. அது ஏன் இப்படி வெடித்து சிதறியது அப்படிங்கும் போது இந்த 58,000 லிட்டர் அப்படின்னு அந்த எரிபொருளானது நிரப்பப்பட்டிருந்தது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. இந்த விமானம் டேக் ஆஃப் ஆன உடனேயே அந்த விமானத்தில் இருந்த விமானி மேடேவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த மேடே டிக்ளேர் பண்றது அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு அவசரம், கட்டுக்குள்ள விமானம் இல்லை, ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னா அந்த விமானத்தை இயக்கக்கூடிய விமானிகள் உடனடியாகவே அந்த விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு மேடேவை டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த மேடே டிக்ளேர் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றேன். இந்த மேடே டிக்ளேர் பண்ண உடனே எதற்காக இதை டிக்ளேர் பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு அவசரம், ஏதோ ஒரு பிரச்சனை விமானத்துல, இதை உடனடியாக நாங்க திருப்புறோம், அந்த தளத்தை தயார்படுத்துங்க, ஏதாவது விமானங்கள் இருந்தா இந்த விமானத்தை வர்றதுக்கும் இது பாதுகாப்பாக தரையிறங்குவதற்குமான அந்த தயார் நிலையில அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்யுங்கன்னு சொல்றதுதான் மேடே டிக்ளரேஷன் அப்படின்றது.